ஒரு வாரமே சக்தியுடன் இருக்க ரிஷி பெரும் பாடுபட்டான். அவளுக்கு எங்க என் கஷ்டம் புரிய போவது? மேலும் ஒரு வாரம் நீடித்தால் நான் என்ன செய்ய? என்ன சொல்லியும் கேட்கிறாளா பாரு ராட்சசி என்று புலம்பிக் கொண்டான். என்னதான் புலம்பினாலும் அவனும் சந்தோஷமாக ஒத்துக்கொண்டான். கல்யாணம் முன்னாலே எத்தனை ஆசையாக அணிமுன்று பிளான் செய்தோம். ராட்சசி ஒன்றும் கண்டுக்காமல் இருக்கா. ரிஷி சக்தியை எந்நேரமும் கொஞ்சி செவக்க வைத்தான். நல்ல ஹனிமூன்றா என்று ரிஷி சலித்து கொண்டான். ஏதோ என் கூடவாவது இருக்காளே என்று சந்தோஷப்பட்டு கொண்டான். கண்டிப்பா எங்களுக்குள் எல்லாம் சரியாகும். அப்பொழுது அவளுடன் மீண்டும் இதே இடத்திற்கு வந்து நாங்கள் மிஸ் செய்ததை எல்லாம் அனுபவிக்கணும் எண்ணிக்கொண்டான். ரிஷி அந்த நாளுக்காக ஏங்கினான். இந்த ஊரில் சுற்றி எல்லோரும் ஜோடியாக கட்டிப்பிடித்து வேற வெறுப்பேத்துறாங்க. நல்ல இடம் தேர்ந்தெடுத்தாள் ராட்சசி. மறுபடியும் வந்தால் ஏற்கனவே பார்த்த இடம். சக்தியும் என்னை அங்க கூட்டிட்டு போ, இங்க போகலாம் என்று சொல்ல முடியாது. சொன்னாலும் ரூமில் சிறைதான். அப்ப என்ன செய்வா என்று எண்ணி சிரித்து கொண்டான். ஊரிலிருந்து வந்தவுடன் நாட்கள் வேகமாக சென்றன. ராஜ் டிடெக்டிவ் அங்கிள் சக்திக்கு பல முறை அப்பா அவரிடம்தான் கல்யாணத்துக்கு முன்பு அழைத்து விட்டார். ராஜ் அவள் தொழில் உமாவுடைய ரிஷியை பற்றி கேட்டு இருந்தாள். சக்தி மனதில் கல்யாணத்துக்கு முன்பு எனக்கு எல்லா விஷயமும் கண்டுபிடித்து சொல்ல சொன்னால் இப்பொழுது அழைக்கிறார். இப்பொழுது ரிஷியை பற்றி அவரிடம் பேசுவது சரியில்லை. இப்போ ரிஷியை பற்றி வேற ஒருவரிடம் கேட்பதும் என்னை நானே சந்தேகம் கொள்வது போலதான் ஆகும். கண்டிப்பா அதை நான் ஒருபோதும் செய்ய போவதில்லை. அவரை அப்புறமா அழைக்கிறேன் என்று மெசேஜ் அனுப்பினாள். ராஜ் பெயரை பார்த்தவுடன் ரிஷி கோபம் கொண்டான். ரிஷிக்கு சக்தி செய்வது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. இன்னமும் என்னிடம் அந்த விஷயத்தை பற்றி கேட்கணும்னு தோணுதா? யாரையோ கேட்கிறா என்று பழைய கோபம் திரும்பியது. இதை எண்ணிதான் என்னிடம் நெருங்காமல் இருக்கிறாளா? இவ என்னதான் நினைத்து கொண்டு இருக்கிறா? அவளா கேட்கிற வரைக்கும் நானும் எதுவும் சொல்ல போறதில்ல, சொல்ல மாட்டேன் என்று அவனும் பிடிவாதமாக நினைத்து கொண்டான். 2 பேரும் பிடிவாதம் பிடிப்பவர்களின் சளைத்தவர்கள் இல்லை. இருவரும் இயல்பாக இருப்பதை போல காட்டிக்கொண்டார்கள். ஒரு நாள் ரிஷி அவன் அலுவலக விஷயமாக சென்னைக்கு நேரத்தில் செல்ல வேண்டும் என்று சக்தியிடம் கூறி அலாரம் வைத்து படுத்தான். முன்னமே எழுந்த சக்தி மணியை மாற்றி வைத்துவிட்டு பக்கத்து அறையில் வெந்நீர் போட்டு இவர்கள் குளியலறைக்குள் புகுந்து விட்டாள். தூக்கத்தில் புரண்டு படுத்த ரிஷி மணி 7 பார்த்து பதறி அடித்து கொண்டு எழுந்தான். சக்தியை பக்கத்தில் காணவில்லை. சக்தி என்று குரல் கொடுத்தான். சக்திக்கு அவன் குரல் கேட்டும் ஒன்றும் பதில் கூறாமல் குளியலறையில் அமைதியாக இருந்தாள். இவ என்ன செய்யறா? என்னை எழுப்ப கூட தோணலையா இவள? வேகமாக குளியலறை கதவை நோக்கி நகர்ந்தான். உள்ளே தண்ணீர் விழும் சத்தம். வெகு நேரம் ரிஷி குரல் கொடுத்தும் சக்தி திறக்கவில்லை. சக்தி, எனக்கு மணியாச்சு, வெளியே வா என்று போராடி பார்த்தான். இவ வேண்டும் என்றே செய்யறா, வந்து பார்க்கலாம் என்று பக்கத்து அறைக்கு குளிக்க சென்றான். அங்கே அவனுக்கு ஹீட்டர் போட்டு இருந்ததை கூட கவனிக்கவில்லை. தாமரை அவனிடம் இங்க ஏண்டா குளிக்கிற என்ற போது அங்க ஹீட்டர் வேலை செய்யலாமா என்று சமாளித்து உள்ளே ஓடினான். அங்கு அவன் குளித்து முடித்து வந்தபோது கூட சக்தி வெளியே வரவில்லை. இவள் செய்யும் நிம்சைக்கு அளவே இல்லை என்று வேகமாக கீழ் இறங்கி சென்ற போது அவளும் அவள் பின்னால் வேகமாக சென்றாள். பின்னாலே சக்தி ஓடி வந்ததை பார்த்த ரிஷி மனதில் இப்பொழுது குளித்த மாதிரி இல்லை. முன்பு குளித்து ரெடியாகி இருக்கிறாள். சும்மா என வெறுப்பத்த பாத்ரூம் கதவை சாத்தி கொண்டு உள்ளே இருந்து இருக்கிறாள் ராட்சசி. கடுப்பில், என்ன சக்தி, பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் எண்ணியாச்சா? எத்தனை உடைந்திருந்துச்சு என்றான் கோபமாக. இப்படியும் இன்று உன் புண்ணியத்தால் 7:30 மணிக்கு ஃப்ளைட் பிடிக்க முடியாம செய்துட்ட. இனி அடுத்த ஃப்ளைட் 10 மணிக்கு தான் என்று அவளை திட்டிக் கொண்டு மணியை பார்க்கும்போது மணி 6 என்று காண்பித்தது. மணி 6 கூட ஆகலையா? அப்ப நம்ம ரூமில் எல்லா கடிகாரத்திலும் 7 காண்பித்ததே என்று குழம்பிக் கொண்டே இருக்கும்போது அவன் டிரைவர் முத்து வந்து சேர்ந்தான். எல்லாம் இந்த குட்டி பிசாசு வேலையா இருக்கும்.
அவளிடம் ஒரு பார்வையை செலுத்தி கிளம்பி விட்டான். அவளை விட்டு நந்து கிளம்புவது சக்திக்கு என்னமோ போல இருந்தது. நந்து, நந்து என்று அழைத்து பார்த்து பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் இன்றே திரும்பிடணும் என்று சொல்லி மிரட்டி அவன் பின்னால் சென்றாள். முன்னால் வேகமாக சென்ற ரிஷி இவள் குரலை கேட்டு அப்படியே நின்றவுடன் அவன் மீது மோதினாள். நெருக்கமாக நின்று இருந்தவளிடம் வரும் இதமான நறுமணத்தை ஆழ்ந்து சுவாசித்து, சீக்கிரமா இன்றே வந்தால் எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா தரப்போறியா பொண்டாட்டி என்று கண் எடுத்து கேட்டபோது அவள் கன்னங்கள் செம்மை நிறம் கொண்டு அவனுக்கு அவள் முறைப்பை பரிசாக தந்தாள். அவள் கண்ண சிரிப்பை ரிஷி ரசித்து விசில் அடித்து கொஞ்சம் சிரித்து வழி அனுப்பினாள். என்ன பற்கள் அத்தனையும் காட்டி இது போதுமா என்ற சக்தியிடம், அச்சோ ஆத்தா எனக்கு பயமா இருக்கு என்று அவன் கூறிய விதத்தில் சக்தி புன்முறுவல் பூத்தாள். இதுதான் என் குட்டிமா ஸ்பெஷல் ஸ்மைல் என்று அவள் கன்னத்தை தட்டி, முடிந்த அளவு இன்றே திரும்பி விடுவேன் குட்டிமா என்று அவள் கன்னத்தை வருடி நகர்ந்தான். அவன் செய்கையில் சிவந்து, பெரிய ரொமான்ஸ் ஹீரோ தான் என்று அவனிடம் சொல்லும்போது, நான் ரொமான்ஸ் செய்யும்போது இதை அப்படியே சொல்லணும் என்று கிளம்பினான். அவன் கிளம்பினவுடன் காலையில் இப்படி ரிஷியை டென்ஷன் செய்திருக்க கூடாது. அட சக்தியா இப்படி யோசிக்கிறது? அவன் மட்டும் எதுவும் சொல்லாமல் என்னை டென்ஷன் செய்யலாமா? நல்லா வேண்டும் என்று சிரித்து கொண்டே உள்ளே சென்றாள். எதிரே வந்த தாமரை, என்ன சக்தி, படத்தில் வர மாதிரி என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என்று ஜனகராஜ் குதித்து சந்தோஷப்படுவதைப் போல உள்ளே நுழையிற? அட சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே லோட்டஸ், நானும் உங்களை போலதான் அத்தை என்று லிங்கம் முன்னால் போட்டு கொடுத்தாள். அன்று மாமா ஊருக்கு போன போது உங்க ரியாக்ஷனை பார்த்து இன்று அப்படியே செய்தேன். சரியா செய்தேனா? லிங்கம் தாமரையை முறைத்து, உங்க அத்தைய இந்த விஷயத்திலெல்லாம் பின்தொடராதே மருமகளே, ரிஷி பாவும் என்று நகர்ந்தார். அவர் நகர்ந்தவுடன், லோட்டஸ் அடி கழுத, போட்டி கொடுக்குறியா? இரு, என் மகன் வரட்டும், அவனிடம் சொல்லி உன்னை என்ன செய்யற சொல்றேன்னு பாரு என்றவுடன், அத்தை காமெடியெல்லாம் நல்லா செய்றீங்க என்று சக்தி சிரித்து கூறும்போது தாமரை ஒரு விரல் நீட்டி மிரட்டினாள். நான் மிரட்டினால் கூட மதிப்பில்லாமல் போச்சே என்று தாமரை புலம்பினாள். உன்னிடம் ஜாக்கிரதையா இருக்கணும் சக்தி குட்டி. என் மக கிளம்புனதில் உனக்கு அத்தனை சந்தோஷமா? சக்தி தலையாட்டி, எப்ப பாரு ஹிட்லர் மாதிரி மிரட்டிக்கிட்டு இருந்தால், முகம் ஒன்று சொல்வது உன் வாய் ஒன்று சொல்லுதே சக்தி. தாமரை மடி மீது படுத்துக்கொண்டு, ஆமாம் அத்தை, அவர் இல்லாமல் போர் தான். தாமரை அவள் சோர்ந்த முகத்தை பார்த்து, நீயும் அவனுடன் சென்னைக்கு போயிருக்கலாம்ல சக்தி, தரு உன்னை கேட்டுக்கொண்டே தானே இருக்கா. உங்க மகன் வேண்டாம், நான் இன்றே திரும்பி விடுவேன் என்று கிளப்பிட்டாரு லோட்டஸ். எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டா அவர் சொத்து பாதி கம்மி ஆகிடும் என்று பயந்துட்டார் போல என்று இழுத்து கூறினாள். பாதி சொத்தா? அவன் முழு சொத்தையும் நீ ஹனிமூன் ட்ரிப் மேலும் ஒரு வாரம் நீடித்து கரைச்சிட்டியாமே. ரிஷி ஒரே புலம்பல். லோட்டஸ், இதெல்லாம் ஓவர், சொல்லிட்டேன். உங்க மகன் இந்தியாவிற்கே கடன் கொடுக்கும் நிலையில இருக்காரு. என்னிடம் இந்த கதையெல்லாம் வேண்டாம். நான் சென்னை போனாலும் அம்மாக்கு ஸ்கூல் வேலை இருக்கும், அப்பாவும் ஊரில் இல்ல, அப்புறம் ஒரு நாள் பார்த்துக்கலாம் என்று நான் அவரிடம் கேட்கவே இல்லை அத்தை. ரிஷி வண்டியில் போகும்போது என்னை படுத்துறதே வேலையா வைத்திருக்கா என்று எண்ணி சிரித்து கொண்டான். அவர்கள் கல்யாணமாகி 3 மாதம் முடிவடைந்தது. இருவருக்கும் வார நாட்களில் வேலை சரியாக இருக்கும். சக்தி ரிஷியுடன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் சென்று வந்தாள். ரிஷி பாதி நேரம் சக்தியை அவனுடனே இருக்கும்படி வேலைகளை கொடுத்து பார்த்து கொண்டான். சக்திக்கும் அதுவே பிடித்திருந்தது. அவன் அண்மையில் சக்தி சந்தோஷமாக வளைய வந்தாள். சக்தி தனிமையில் ரிஷி அயராத உழைப்பையும் மலர்ச்சியையும் கண்டு, அப்பா சொன்னது ரொம்ப கொஞ்சம்தான், அப்பா வாயால் இவனை பற்றி சொல்வது என்றால் அப்பவே நான் யோசித்து இருக்கணும் என்று சக்தி தலையில் குட்டி கொண்டாள்.
ஆபீஸ் வேலை செய்வதை விட அவர்கள் பள்ளியில் இருக்கும் குழந்தைகளிடம் நேரம் செலவழிப்பதை மிகவும் விரும்புவாள். சின்ன குழந்தைகளோடு குழந்தையாக மாறி விளையாட ஆரம்பித்து விடுவாள். அவர்களுக்கு புது புது கதைகள், பாட்டு என்று முடிந்த அளவு தினமும் நேரத்தை செலவு செய்வாள். தாமரை, நீ ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஆக போறவ, இன்னும் குழந்தையாகவே இருக்கியே சக்தி. அத்தை, எனக்கு அந்த பொறுப்பெல்லாம் வேண்டாம். நீங்களும் ரிஷியுமே அதையெல்லாம் பார்த்துக்கங்க. எனக்கு இப்படி இருக்கதான் பிடித்திருக்கு. உங்களுக்கு எந்த உதவி என்றாலும் செய்றேன். இவளுடைய திறமையால் பள்ளியின் தரத்தை உயர்த்தினாள். பல புது புது யுக்திகளை மாணவர்களிடம் அறிமுகப்படுத்தினாள். பெண்களுக்காக சிறப்பு கராத்தே வகுப்பு, பேச்சு திறமையை வளர்க்கும் உரையாடல், தன்னம்பிக்கை தரும் போட்டிகள் என்று மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சிகளை கொடுத்தாள். மாணவர்களும் அந்த பயிற்சிகளில் விருப்பமாக கலந்து கொண்டார்கள். அலுவலக வேலையில் ரிஷிக்கு ஈடு கொடுத்து படு சுட்டியாக வேலை செய்தாள். சக்தி மாதிரி ஒருத்தர் பக்கத்தில் இருந்தால் இன்னும் வேகமாக சாதிக்கலாம் என்று ரிஷி யோசித்து கொண்டு இருந்தான். தாமரை வீட்டில், ஏன் சக்தி, நீ வந்தால் அவன் வேலை குறையும் என்று பார்த்தால் வேணும் நேரம் கழித்துதான் இருவரும் வீடு திரும்புறீங்க. தாமரையை கட்டிப்பிடித்து, உங்க பிள்ளை மேலும் முன்னேறணும் அத்த. அவர் ஆத்து நீர் போல ஓடிக்கிட்டே இருந்தால்தான் சரி வரும். இந்த வயதில்தான் உழைக்கணும். அவருக்கு அதில் கஷ்டம் இல்லை என்றால் நாம் ஏன் வருத்தப்படணும்? அவர் வேலையை எத்தனை விரும்பி செய்கிறாரு என்று தெரியுமா என்று கண்களில் ஒளியுடன் பேசிக்கொண்டே சென்றாள். ரிஷி அவள் பேச்சை கேட்டு அப்படியே நின்றான். எப்பொழுதும் ரிஷி வேலை நேரத்தை குறை சொல்லும் அவன் அன்னையின் வாயை எப்படி அடைச்சிட்டான்? எப்படியெல்லாம் என்ன நோட் செய்திருக்கடி பட்டுக்குட்டி என்று ரிஷி கொஞ்சினான். இவளுக்கு எப்படி இந்த கிராமம் பிடிச்சு இருக்கு என்று சொல்றா? ரிஷி, முதல் கல்யாணம் என்ன ஆச்சு? அதை பற்றி அத்தையிடம் கேட்கணும், முழுதாக தெரிந்து கொள்ளணும் என்று சக்தி எண்ணிக்கொண்டாள். எத்தனை நாளைக்கு தான் இப்படியே நானும் ரிஷியும் இரு துருவங்களாகவே இருக்கிறது என்று வருத்தம் கொண்டாள். யார்கிட்டையாவது கேட்டுதான் இதற்கு ஒரு முடிவு செய்யணும். வெளி ஆளுங்களை கேட்பதை விட அத்தை அல்லது அப்பாவிடம் கேட்கணும். ரிஷியை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. அவன் கல்யாண விஷயம் தெரிந்து கொண்டால்தான் அவனுடன் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். அதற்கு ஒரு வழி செய்யணும் என்று எண்ணிக்கொண்டாள். ரிஷியும் மனதில் அவளிடம் ஏதோ பேச போய் சண்டை போட்டு கிளம்பிட்டான். இப்பவாது அவளை பார்த்து கொண்டு இருக்கிறேன், அப்புறம் பார்த்துக்க கூட முடியாது என்று பேசாமல் இருந்தான். அலுவலகத்தில் வேலை செய்தபடி வீட்டிற்கு போனால் அந்த ராட்சசி அவள் அழகாலே கொள்றா. ஒன்னு செய்ய முடியாமல் தவிக்கிறது. இந்த வேலையாவது முடிக்கலாம் என்று அலுவலக வேலையில் மூழ்கினான். ஆடிட்டிங் வேலைக்காக எல்லா கணக்கு புக்கையும் வீட்டிற்கு எடுத்து வந்தான். விடிய விடிய கணக்கு பார்த்து சரி செய்து முடித்தான். அவன் இல்லாத நேரத்தில் சக்தி எல்லா கணக்கையும் மாற்றி மாற்றி எழுதினாள். கடைசி பக்கத்தில் அவள் திருத்தனத்தை எல்லாம் அப்படியே எழுதி வைத்தாள். ரொம்ப நல்லவ சக்தி நீ. கணக்கை பார்த்து ஆடிட்டரும் ரிஷியும் குழம்பினார்கள். நேற்று பார்க்கும்போது சரியா தானே இருந்துச்சு, இப்ப என்ன ஆச்சு என்று அன்று நாள் முழுவதும் மண்டை குழம்பி வேலை செய்தான். மாலை 4 மணி வாக்கில் அவள் எதர்ச்சியாக கடைசி பக்கத்தை புரட்டும் போது சக்தி கை எழுத்து திருத்தங்களை எழுதி வைத்திருந்தாள். இவன் ஏன் இப்படி செய்யறா? எல்லா கணக்கும் நேர் செய்து வீடு வரும்போது மணி 8. ரிஷி ரொம்ப சோர்ந்து விட்டான். அவளிடம் ஒன்றும் பேசாமல் படுத்து விட்டன. 2 நாள் கழித்து போகலாமா? அவள் முகத்தை பார்த்து, நீ வேண்டுமென்றால் ரிஷி கூட போ. அத்தை, நீங்களும் வாங்க, எல்லோரும் போகலாம். தாமரை உடனே, ஏன் ரிஷி, உன்னை என்ன சொல்லிட போறான், இப்படி பயப்படுற? சக்தி கோபமாக, ஆமாம், நான் கூப்பிட்டவுடன் முதல் வேலைய ஓடி வந்து விட்டாலும் என்று கழுத்தை நொடித்தாள். உன்னால கொஞ்சம் கூட சும்மா இருக்க முடியாதா? என் நேரமும் காலில் சக்கரத்தோட தான் அலைவாயா? இதற்கு தான் அப்போதே ராம் மாமாவிடம் சொன்னேன். எப்ப பாரு லாலிபப்பு வேண்டும், ஐஸ்கிரீம் வேண்டும், குச்சி மிட்டாய் வேண்டும் என்று நச்சரிப்பு. ஆ,
ஏதோ மறந்துட்டேனே என்று தலையை தட்டி, ம் அம்மா வேண்டும், ஆட்டுக்குட்டி வேண்டும் என்று நச்சு வேற. பார்க்கிறது டாம் அண்ட் ஜெரி போகோ டிவி. இப்படி குழந்தையே கட்டி வச்சு என்ன படுத்துறாங்களே என்று ரிஷி போல குரல் மாற்றி அவன் எப்பொழுதும் பேசும் வசனத்தை அப்படியே சக்தி பேசினாள். இவள் பேசும்போதே உள்ளே நுழைந்த ரிஷி அவள் பேசுவதை அப்படியே அவன் செல்போனில் அழகாக படம் பிடித்து கொண்டு இருந்தான். என் குரலில் அப்படியே பேசுறா. ரிஷி மனதில் உன்னை குழந்தை போலவே நினைத்து கொண்டு இருப்பதுதான் தப்பு. என் பொண்டாட்டியா யோசிக்க ஆரம்பிக்கணும். இத்தனை நாள் நான் செய்தது எல்லாம் தப்பு. இனி உன்னிடம் மாற்றி யோசி. திட்டம்தான் செயல்படுத்தணும் போல. பேசிக்கொண்டே திரும்பிய போது ரிஷி கதவின் மேல் கைகளை குறுக்கே கட்டி சாய்ந்து நின்று கொண்டு ஒற்றை புருவத்தை ஏற்றினான். அவனை பார்த்தவுடன் அவளுக்கு தூக்கி போட்டது. ஆஹா, இவன் எப்போ வந்தான் என்று அவன் கண்களையே பார்த்து கொண்டு நின்றாள். தாமரை உள்ளே இருந்து, என்ன சக்தி, குரலை காணோம், என்ன ஆச்சு என்று வெளியே பார்த்தபோது ரிஷி நின்று கொண்டு இருந்தான். தாமரை அவனிடம், ரிஷி காலையிலிருந்து நச்சு, அவளை கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வா. அவளும் எங்கேயும் போறதில்ல, உனக்கு வேலைதான் முக்கியம். ரிஷி சக்தியை பார்த்து கொண்டு மனதில், அது என்ன, எப்ப பார்த்தாலும் என்னிடம் பேச, ஏதோ கேட்க, எங்க அம்மா சப்போர்ட். முதலில் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சரிம்மா, மாலை போகலாம். சக்தி, எனக்கு தலைவலிக்குதே, ஒரு காஃபி எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வா என்று ரிஷி அவளிடம் முறைத்து விட்டு சென்றான். ஏன் அத்தை, உங்க மகன் எப்பொழுது வந்தார், என்னிடம் சொல்லி இருக்கலாம்ல. தாமரை அவளிடம், நானே உள்ள இருந்துதான் வந்தேன். இப்ப போ, இந்த காப்பியை கொடு என்று அவளை அனுப்பினாள். எதுக்கு அப்படி ஒரு லுக்? திட்டுவானோ? திட்டும்போது அவன் வாயை சிறை செய்திட வேண்டியதுதான். அவர்கள் அறையில் ரிஷி கணினியில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான். இவள் வந்தது தெரிந்தும் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தான். சக்தி அவனிடம் கோபமாக, உனக்கே தெரியும் எனக்கு காப்பி என்றால் பிடிக்கும் என்று. நந்து, இப்ப நீ குடிக்கவில்லை என்றால் உனக்கு கிடையாது, நான் குடித்து விடுவேன் என்று சொல்லிக்கொண்டு அதை குடிக்க ஆரம்பித்தாள். ரிஷி அவளிடமிருந்து கப்பை பிடுங்கி, எனக்கு இந்த காப்பி தான் வேண்டும் என்று அதை குடித்தான். ஒரு வாய் குடித்தவுடன், எதுக்கு குட்டி இத்தனை சக்கரை, பானகம் மாதிரி இருக்கு. இல்லையே, நான் குடிக்கும்போது சரியாதானே இருந்தது நந்து. அவளிடம் நான் போய் சொல்றனா, நீ ஏன் குடித்து பாரு. அவனிடம் இருந்து வாங்கி குடித்தாள். சரியாதான் இருக்கு நந்து, இங்கே வா என்று அவர்கள் அறை பால்கனியில் இருக்கும் ஊஞ்சலுக்கு அழைத்து சென்றான். அவள் நெற்றியில் இதழ் ஒற்றி, சக்தி, உனக்கு ஏதாவது தேவை என்றால் நீ நேர என்னிடத்திலே கேட்கலாம். அம்மா மூலம் தூது வேண்டாம். நான் உன் கணவன் தானே, பாவமாக கேட்கலாம்ல என்றான். ரிஷி வருத்தப்படுவது பிடிக்காமல், கண்டிப்பா இனி உங்களிடமே கேட்கிறேன், போதுமா என்று அவன் கன்னத்தில் முத்தம் பதித்தாள். ஒரு கிஸ் கொடுத்துட்டு போதுமானு கேட்டால் எப்படி செல்லாம் என்று அவன் கொஞ்சலை தொடர்ந்தான். அவன் லீலைகளில் சக்தி மேலும் சிவந்தாள். கோயிலுக்கு போகலாமா? போகலாம், எனக்கு ஒன்று கொடு என்று கன்னத்தை காட்டினான். கையால தானே நந்து. அவள் கைகளை பிடித்து கொண்டான். நான் செய்கிறபடி செய் என்று அவளுக்கு பாடம் நடத்தினான். வெக்கத்தால் அவனிடம் இருந்து திமிரி ஓடிவிட்டாள். கொஞ்ச நேரம் சும்மா இருக்காளா? எப்ப பார்த்தாலும் கோலம் போடுறேன், பால் கறக்குறேன், தோட்டம் போடுறேன், சமையல் செய்யறேன்னு எல்லாம் செய்யறா. என்னை மட்டும் கண்டுக்க மாட்டேங்கிறா. இதற்கு ஒரு முடிவு கட்டுறேன். ரிஷி ஒரு முக்கியமான போனுக்காக வெயிட் செய்து கொண்டிருந்தான். அவன் நகர்ந்து சென்றபோது சக்தி அவன் போனை எடுத்து அவன் போனில் இருந்து இவள் எண்ணிற்கு கால் டிரைவ் செய்துவிட்டு
ரிஷி போனை மறந்து சைலண்டை போட்டுவிட்டாள். சக்தி அவள் போனில் இருந்து அவன் கம்பெனி ப்ராஜெக்ட் விஷயமாக பேசி முடித்தாள். ரிஷி வெகு நேரமாகியும் அவன் போனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த பக்கம் சக்தி நகர்ந்ததை பார்த்தபோது, இவதான் ஏதோ செய்திருக்கா, இவளுக்கு இதே வேலையா போச்சு என்று அவனுக்கு டென்ஷன் தலைக்கு ஏறியது.